வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக தெரிஞ்சு கொள்ள போகிறோம். ஏன்னா நம்மில் பல பேரும் தயிர் பிடிக்கும், அதை நம்ம உணவுகளை சேர்த்துட்ருப்போம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய தீமைகள் தெரியாமலே அதை நம்ம சாப்பிட்டுட்ருப்போம். ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா தொடர்ந்தெல்லாம் நம்ம தயிரை எடுத்துக்கொள்வோம். தயிர் என்னதான் ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை எந்தெந்த உணவுப் பொருள்களோட நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்றதை தெரிஞ்சுட்டு சாப்பிட வேண்டியது அவசியம். ஸோ தயிர் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், சேர்க்கக்கூடாத உணவுப் பொருள் கூட சேர்த்து சாப்பிடும்போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், குறிப்பாக தயிரை சூடுபடுத்தி சாப்பிடலாமா வேணாமா அப்படின்ற இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதிலை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம கால நேரம் பார்க்காம தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அதனால் தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்னு கேட்டிங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களே. ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம தயிர் சாப்பிடணும், மற்ற நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாது. அப்போ நண்பகலுக்கு முன்பான நேரம் அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம், அந்த நேரம் தான் நண்பகலுக்கு முன்பான நேரம். அந்த நேரத்தில் தயிர் சாப்பிடலாம். எப்போதெல்லாம் நம்ம எந்த நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருபோதும் இரவு நேரங்களில் நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடும்போது சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நமக்கு அதிகப்படுத்தப்பட்டுரும். அதே போல் வெறும் வயிற்றில் நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது. வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். குறிப்பாக நம்ம தயிரை சாப்பிடணும் அப்படின்னா அப்படியே அதாவது நமக்கு இந்த ஊற வைக்கப்பட்ட தயிர் முறையில் கிடையாதெல்லாம் கிடையாது. ஸோ தயிர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய தயிர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தயிரை நம்ம சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. ஒரு சில பேர் தயிரை சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. அந்த எண்ணெய் போட்டு கடுகு போட்டு தாளித்து கருவேப்பிலையெல்லாம் போட்டு சுவைக்காக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம தயிரை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படியே உறைந்த தயிரை நம்ம எடுத்துக்கொள்ளணும், அதுதான் நல்லது. மண் சட்டியில் இன்னும் நீங்கள் தயிரை உரைய வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுவும் அதிகமான மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். ஸோ வேணும்னா நீங்கள் தயிருக்கு டேஸ்ட்டுக்கு சேர்க்கறதுக்கு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். அப்படி சர்க்கரை சேர்த்து சாப்பிடக்கூடிய தயிர் நமக்கு உடலுக்கு உடனடியாக எனர்ஜி, அந்த ஆற்றலை கொடுக்கும். ஒரு சில பேர் தொடர்ந்து தினமும் எல்லா வேலைகளுமே தயிர் சாப்பிடக்கூடிய பழக்கத்தையும் கொண்டிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாதுங்க மக்களே. தயிரை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிர் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவே கிடையாது. அப்படி நீங்கள் அதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படும். தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உடல் வீக்கம் உங்களுக்கு ஏற்படலாம், அரிப்பு பிரச்சனை ஏற்படலாம், அக்கி போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படக்கூடும். தயிர் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலமாக உங்களுடைய உடலில் கொழுப்பு அதிகமாக சேரும்போது ரத்த நாளங்களில் கொழுப்புகள் அதிகமாக படியும். இதனால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அளிக்காது. அதனால் நமக்கு ரத்த ஓட்டமும் சீராக இல்லாமல் அந்த இதய துடிப்பும் சீராக இல்லாமல் போகிறதுல மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் கூட உண்டாகலாம். அதனால் தயிர் அளவோடு தான் சாப்பிடணும். எனவே தொடர்ந்து நீங்கள் தினமும் தயிர் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அப்போது எப்போ நம்ம தயிர் சாப்பிடலான்னு கேட்டிங்கன்னா, எத்தனை நாள் நம்ம தயிர் சாப்பிடலான்னு கேட்டிங்கன்னா வாரத்திற்கு 2 அல்லது 3 நாட்கள், அந்த நாட்களில் அதுவும் ஒருவேளை மட்டுமே தயிர் சாப்பிடணும். அந்த நண்பகலுக்கு முன்பான நேரம், காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தயிர் எடுத்துக்கொள்வது எந்த பிரச்சனையும் கிடையாது. வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் ஒருவேளை மட்டுமே நம்ம நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. தயிரோட நம்ம எந்தெந்த உணவுப் பொருள்களோட இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி எடுத்துக்கிட்டால் அது என்னென்ன தீமைகளை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்றதையும் விளக்கமாக பார்க்கலாம். அந்த வகையில் வெங்காயத்தையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளவே கூடாது. உங்களுக்கு தயிர் வெங்காயம் அல்லது ரைதா இது மிகவும் பிடிக்கும், தயிர் பச்சடி, வெங்காய பச்சடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முதல்ல நீங்கள் இந்த உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்வது அல்லது கைவிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா தயிர் அப்படின்றது நமக்கு இயற்கையிலேயே நமது உடலுக்கு குளிர்ச்சி தன்மையை அளிக்கும். ஆனால் வெங்காயம் அப்படி கிடையாது, அது நமது உடலுக்கு வெப்பத்தை அளிக்கக்கூடியது. அதனால் தயிர் வெங்காயம் போன்ற தயிரும் வெங்காயம் இந்த கலந்த கலவை நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது நமக்கு ஸ்கின் அலர்ஜி, அதாவது தோல் அலர்ஜி ஏற்படுத்தக்கூடும். உடல் அரிப்பு கடுமையாக ஏற்படும். எக்ஸிமா போன்ற தோல் குறைபாடுகள் ஏற்படும். சொரியாசிஸ் போன்ற இந்த மாதிரி தோல் சார்ந்த குறைபாடுகள், ஸ்கின் டிசீஸ் கூட நமக்கு ஏற்படும். ஸ்கின் கேன்சர் வரது கூட வாய்ப்பு இருக்குது. இது நமது உடலில் வந்துடும் அப்படின்றத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதனால் வெங்காயத்தையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளவே கூடாது. மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம சின்னதாக மாம்பழங்களை பீஸ் பண்ணி அது கூட தயிரை சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.
ஆனால் நீங்கள் இந்த மாதிரி தயிரையும் மாம்பழத்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்றது 1% கூட உங்களுக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்காது. வெறும் சுவைக்காக நீங்கள் சாப்பிட போய் நிறைய பக்க விளைவுகள் தான் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நம்ம உடலில் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியது தான். ஸோ தயிரோட மாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா தோல் சம்பந்தமான நோய்கள், ஸ்கின் டிசீஸு, உடலினுடைய செயல்பாடுகள் தடைபடுதல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து ஏற்படும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. மீனையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது மாடுகளிலிருந்து பெறப்படுவதால் இது விலங்கு புரத வகையை வந்து சேர்ந்தது. அதே போல் மீனில் அதிக அளவு புரதம் இருக்குது. இதுவும் விலங்கு வகை புரதம் தான். எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையும் அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது நமது உடல் வந்து பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திடும். அதனால் தயிரோட மீன் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அஜீரண கோளாறு உங்களுக்கு ஏற்படும், வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும், தோல் சம்பந்தமான குறைபாடுகள் ஏற்படும் அப்படின்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாலையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஒன்று நம்ம அன்றைக்கி பால் குடிக்கணும், இல்லைனா தயிர் எடுத்துக்கணும். இல்லைனா இதை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இரண்டுக்கும் இடைப்பட்ட நேரம் வந்து 12 மணி நேரங்களாவது இருக்கணும். ஏன்னா பால் மற்றும் தயிர் வந்து மாடுகள்லேருந்தே பெறப்படுவதால் இது இரண்டுமே விலங்கு வகை புரதத்தை தனக்குள்ள கொண்டு இருக்கு. பால் மற்றும் தயிரை சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு வயிற்றுப்போக்கு, வயிற்று உபுசம் மற்றும் வாயு கோளாறுகள் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் இருக்கு. ஏன்னா இது கடுமையான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளையுமே ஏற்படுத்தும். உளுத்தம் பருப்பையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிரோட உளுத்தம் பருப்பினால் செஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது செரிமானத்தில் பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உபுசம், வாயு கோளாறு, வயிற்று வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு கூட நம்மளை கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு நீங்கள் மறந்துடாதீங்க. எனவே உளுத்தம் பருப்போட தயிரை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. உளுத்தம் பருப்பால் செஞ்சிருக்கக்கூடிய உணவுகளோடையும் தயிரை சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஆயில் ஃபுட்ஸ், எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட தயிரை நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ ஆயில் ஃபுட்ஸோட தயிரை சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சாப்பிட்ருவாங்க. அந்த பழக்கத்தை நீங்கள் மாற்றிக்கோங்க. அந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ எண்ணெய் மிக்க உணவுகளோட புரதம் நிறைந்திருக்கக்கூடிய தயிர் சேர்த்து சாப்பிடும்போது அது செரிமானத்தை நமக்கு தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம விரைவில் இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய முறை வந்து சோர்வடைய செஞ்சிடும். இதன் காரணமாக தான் எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்டதுக்கப்புறம் லஸ்ஸி போன்ற இந்த மாதிரி தயிர் இருக்கக்கூடிய பானங்கள் இதெல்லாம் குடிக்கும்பொழுது வெகு விரைவில் உறக்கம் நம்மை தழுவிக்கொள்வதற்கு, பால் மற்றும் பால் பொருட்கள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது தூக்கம் வருவதற்கான காரணமே இதுதான். அதனால் ஆயில் ஃபுட்ஸோட தயிரை நம்ம ஒருபோதும் சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது எப்போதுமே தீமை தான் நமக்கு விளைவிக்கும். உடலை வந்து சுறுசுறுப்பாக வைக்காமல் சோர்வாக வைத்து தூக்கம் வரக்கூடிய அளவு கூட நம்மளை கொண்டு போய்விட்டு முன்னாடியே வந்து தயிரை நீங்கள் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு தகவலை வந்து பார்த்துருப்போம். ஸோ அப்போ தயிரை வந்து சூடுபடுத்தினா அதில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், அப்படி சாப்பிட்றது நல்லதா கெட்டதா அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். தயிரை வந்து சமைக்கிறது அல்லது சூடாக்குவதால் அதில் இருக்கக்கூடிய புரதங்கள் சிதைவடைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதோடு இந்த மாதிரி நம்ம தயிரை வந்து சூடு பண்ணும்போது சமைக்கும் பொழுது ஊட்டச்சத்து மதிப்பு, அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், அதோடைய டேஸ்ட் எல்லாமே மாற்றம் ஏற்பட்டுரும். தயிரில் பார்த்திங்கன்னா இயற்கையான ஈரப்பதம் காணப்படும். அந்த மாதிரி இயற்கையாகவே ஈரப்பதம் இருக்கக்கூடிய உறைந்த தயிரை தான் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கணும். அப்படி இல்லாமல் அதை நம்ம சூடு பண்ணி சமைச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம சமைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தன்மை இல்லாமல் போயிடும். அதோடைய நிலையில் வந்து அதோடைய டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். உணவை சூடேற்றுவதால் பாக்டீரியாக்கள் வந்து அழிக்கப்படும். ஏன்னா குடலில் வந்து நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது. ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நம்ம தயிரில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை இன்னும் மேம்படுத்தி குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய உணவை வந்து சூடு ஏற்றக்கூடாது. தயிரை வந்து சூடு பண்ணாமலே இருக்கணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அழிக்கப்படாமல் நம்மளுடைய குடலையும் உடலையும் அது ஆரோக்கியமாக வைக்கும். பச்சையாக நம்ம தயிர் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து நம்ம சமைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து கிடைக்காது. அதனால் நீங்கள் வந்து பச்சையாகவே உறைந்த தயிரை வந்து எடுத்துக்கோங்க. மண் சட்டியில் உரைய வச்சிருக்கக்கூடிய தயிர் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. தயிரை நீங்கள் சமைக்காமல் சாப்பிடும்போது பிபி ப்ராப்ளம் ஏற்படும், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் உங்களுடைய உடலுக்கு ஏற்படும், உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இதய ஆரோக்கியத்தையெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பராமரிக்காது. ஸோ அது ஒரு பிரச்சனை தான். அதனால் நீங்கள் தயிரை வந்து எப்போதுமே என்ன பண்ண முடியும்னா உங்களுக்கு வந்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும்னா தயிரை வந்து அப்படியே உறைந்திருக்கக்கூடிய தயிரை சாப்பிடுங்க. சமநிலையான pH அளவு இதை நம்ம பராமரிச்சிக்கலாம். ஸோ குறிப்பாக தயிரில் வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதால இது அப்படியே பச்சையாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடலுக்கு முழு பலம், அந்த ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். புத்துணர்ச்சியாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நீங்கள் வந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. எனவே தொடர்ந்து தயிரை குறிப்பிட்ட நாள்களில் மட்டுமே எடுத்துக்கொண்டு சேர்க்கக்கூடாத உணவுகளிடமிருந்து விலக்கு பெற்று ஆரோக்கியமான முறைகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.